சாரதா, என்ன இவரு ஏன் முன்னாடியே சாரதா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு? ஓஹோ, நான் தூங்கிட்டு நினைச்சு இவரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவரு என்ன பண்றன்னு பாரு. சொல்லு. என்னது, நாளைக்கே முகூர்த்தமா? சரி சரி. சாரதா, நீ என்ன எனக்கு தனியா சொல்லணுமா? முகூர்த்த நேரத்துக்கு நான் எப்படி அங்க இல்லாம இருப்பேன்? கண்டிப்பா நான் வந்துருவேன். டோன்ட் வரி சாரதா. ஓகே சாரதா, வைக்கிறேன். பாய். பார்த்து பத்திரம். என்னது? மீரா, நீ இன்னும் தூங்கலையா? நீ தூங்கிட்டு தான் நினைச்சேன். நீங்க பண்ற இந்த திருட்டுத்தனமான வேலைய நான் தெரிஞ்சுக்கணும்னு அந்த சாமியை என் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பியிருக்காரு. ஓ, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடி அந்த சாரதா கிட்ட போன்ல பேசுறீங்களா? அது வந்து மீரா, ஏன் முன்னாடி நாளைக்கு முகூர்த்தத்துக்கு வரேன்னு சொல்றீங்க? என்ன கதை? மீரா, அது வந்து பூர்ணி கல்யாணம் நின்னு போச்சுல. இப்ப இன்னொரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கான். ஆனா என்ன, அவங்க தங்கச்சியை ககன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பையன் பூர்ணியை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிருக்கானா. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதா சொல்லுவாங்கல்ல, அது சம்பந்தமா முகூர்த்த தேதி குறிக்கிறதா சொன்னா. அதனால நானும் வரேன்னு சொன்ன, அவ்வளவுதான். நான் கேட்டது இந்த கதையை பத்தி இல்ல. நீங்க முதல்ல அந்த முகூர்த்தத்துக்கு எதுக்கு போறீங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்ன மீரா அப்படி சொல்லிட்ட? எனக்கு செரி, பிந்து, இந்து எப்படியோ ககனும் பூர்ணி எனக்கு அப்படித்தானே. அவங்க கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் கடமை இல்லையா? ஐயோ, எனக்கு இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறீங்க. சீச்சி, இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு திருட்டுத்தனமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தீங்க, அது எனக்கு கோபம் வரும். இப்போ என்னடானா நேரடியா உங்க நிச்சயதார்த்தத்துக்கு போய் உட்கார போறீங்களா? கண்டிப்பா உட்காருவேன். யானை கிட்ட சொல்லுவேன். சொல்லு. யானை கிட்ட போய் சொல்லுவேன். சொல்லிக்கோ. எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு? தைரியம் வந்தா அப்படிதான் பேசுவேன். இருங்க, நான் இப்பவே போய் அண்ணகிட்டயே சொல்லிட்டு வரேன். உங்களை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ரெண்டுல ஒண்ணு இல்ல, நாளா பாரு போ. அண்ணா, மாமா, அப்ப நான் தான். சரி, இப்ப நீ பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. என்னம்மா, சரி போயிட்டானா? போயிட்டா மாமா. சரிப்பா, போய் பார்க்கலாம். அண்ணி, 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 படுத்துட்டீங்களா? என்ன மீரா, இந்த நேரத்துல வந்திருக்க? நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் அண்ணி. என்னாச்சு? அண்ணி, அவரு நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. நாளைக்கு ககன், தாரா, பூரி கல்யாண தேதியை குறிக்கிறதுக்கு போறாங்களாம். இத வந்து என்கிட்ட எதுக்கு சொல்ற? உன் அண்ணன் கிட்ட போய் சொல்லு. நான் சொன்னேன் அண்ணி, ஆனா அண்ணன் உன் குடும்ப வாழ்க்கையை நீதான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. அப்போ நானும் அதத்தான் சொல்லுவேன். ஏன்னா உன் குடும்ப வாழ்க்கையை நீதான் பாத்துக்கணும். அண்ணி, இது என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படின்னா இன்னும் நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். உன் அண்ணனே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவரு கோவப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்ல. ஆனா அவர் நாளைக்கு அங்க போனா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அண்ணி. அத நீதான் தடுத்து நிறுத்தணும், நான் இல்ல. நான் என்ன சொன்னாலும் அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. உன்னோட அண்ணன் கோவத்துல இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல அவருடைய வார்த்தையை தட்டிட்டு என்னால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அண்ணனும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, நீங்களும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு என்ன அனுப்பி வைக்க பாக்குறீங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? உன் புருஷன்கிட்டயே போய் கெஞ்சு. நீங்க போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன சொன்னாலும் செய்வியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேங்க. என் மேல சத்தியமா? சத்தியமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஓகே. இப்ப சிவாவுக்கும் பிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? அண்ணி. இல்லையா? இதே விஷயத்த நாளைக்கு நீ போய் ககன் கிட்ட சொல்லணும். நானா? நீயே தான். அது மட்டும் இல்ல, பூமிக்கும் அந்த கல்யாணத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அவங்க கிட்ட நீ தான் சொல்லணும். இதை எப்படின்னா? மீரா, அதோட சேர்த்து பூர்ணிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பூமி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறதையும் நீ தான் சொல்லணும். என்ன சொல்லுவியா மாட்டியா? சொல்றேங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் சொல்றேன். மீரா, நாளைக்கு ககன் தூங்கி எந்திரிக்கும் போது நீ அவன் முன்னாடி இருக்கணும். சரிங்க, காலையில நான் போய் சொல்லிடுறேன். உனக்கு விருப்பம் இல்லனா வேணா நான் போகவா? நானே போறேங்க. உங்களை
உங்களுக்கு ஒரு கும்பிடு. வெற்றியோட திரும்ப வா. ச்சே, ஏன் இவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? பிஸியா இருக்காரா? அண்ணா, துருவா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? மச்சானா? ம். ஹலோ, சொல்லுங்க மச்சான். மச்சான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. உங்களுடைய வருங்கால பொண்டாட்டி தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. நீயா? என்ன, என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? என் மேல கோவமா இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கோவத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தரா, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். வைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க காலை கட் பண்ணாலும் நான் வேற ஒரு ரூட்ல உங்களை கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் என் கூட பேசுங்க. சொல். நான் இப்போ எந்த கலர் புடவை கட்டிக்கணும்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். நம்ம 2 பேரும் மேட்சிங்கா போட்டுக்கலாமா? நீங்க என்ன கலர் சூட் போட்டு வரீங்க? கிரீன் கலர். ஓ, கிரீன் கலரா? ஓகே டன். நானும் உங்க ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. So sweet of you. Made for each otherனா மேட்சிங்காவும் இருக்கணும்ல. வெச்சிட்டமா? பாய். அப்பப்பப்பப்பப்பப்பா, என்னப்பா நியூஸ் இது? சதி, சூழ்ச்சி, வஞ்சகம், பழி வாங்குறது, இதை தவிர அன்பு, பாசம், நேசம் இத பத்திலாம் எழுத மாட்டாங்களா? ஒருவேளை இந்த பேப்பர்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்குமோ? இல்ல இந்த வீட்டுக்கு வர பேப்பர் மட்டும்தான் இப்படி இருக்குமா? ஹே பூமி, ஏன் புருஷனுக்கு நான் காஃபி கொடுத்தா நடுவுல நீ ஏண்டி தலையிடுற? அப்பா கேட்டாரு, கொண்டு வந்து கொடுத்தேன். நான் ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தேன்ல, அப்புறம் எதுக்கடி நீ எடுத்துட்டு வந்த? இதென்ன சித்தி இப்படி கேக்குற? அப்பா உனக்கு ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரு எனக்கு அப்பா. டெக்னிக்கலா பார்த்தா உன்னை விட எனக்கு தான் அவர் மேல அதிகமா பாசம் காட்டக்கூடிய உரிமை இருக்கு. உரிமைய பத்தி என்னடி நீ பேசுற? உன் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் விழ போறது உறுதி. எப்படி? அங்க ககனுக்கும் தாராவுக்கும் முகூர்த்த தேதி குறிக்க போறாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? அப்படி ஒரு முகூர்த்தம் நடக்காது. ஏன் அப்படி சொல்ற? அதெல்லாம் நடக்காதுன்னா நடக்காது.